என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு கர்த்தரை நம்பு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 13 வரை. கர்த்தரை நம்பு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. இந்த பகுதியில் 5ஆம் வசனத்தில் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றும், 7ஆம் வசனத்தில் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் என்று சொல்லும்போது மனுஷன் மீது மட்டுமல்ல, இந்த உலகியல் காரியங்களையும் சுட்டுகிறது என்று கொண்டால் நல்லது. மேலும் மனிதரில் நம்பிக்கை வைக்கிறவன் கர்த்தரை விட்டு விலகுகிறான். வசனம் 5. மனிதரையும் கர்த்தரையும் ஒப்பிடும்போது கர்த்தர் சர்வ வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதன் பலவீனன், நித்தியமானவனும் அல்ல. கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவர், மனிதனின் நீதி குறைவுள்ளது, கந்தையானது. கர்த்தர் நல்லவரும் வல்லவருமாய் இருப்பதால் அவரை நம்பி அவரை சார்ந்திருப்பதே புத்திசாலித்தனமாகும். பயங்கர நோய்வாய்ப்பட்ட பலர் மருத்துவரால் கைவிடப்பட்ட பின்னர் முழுவதுமாய் கர்த்தரையே சார்ந்து அவருடைய கிருபையால் சுகம் அடைந்ததை பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். சில காரியங்களை முடித்து கொடுக்கும்படி மனிதரை நம்பி பணத்தை கொடுத்துவிட்டு ஏமாந்து போனவர்களை சந்தித்திருக்கிறோம். நல்ல மனிதர் என்று நினைத்திருந்த பலர் நம் மதிப்பினின்று சரிந்து விழுந்து விட்டிருக்கின்றனர். கர்த்தரை நம்புகிறவனோ நீர்ப்பாய்ச்சலான இடத்தில் வேர்விட்டு எப்போதும் பசுமையாய் செழிப்பாய் இருக்கிறான். வறட்சியான காலத்திலும் கனி கொடுக்கிறான். அதாவது அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவான். அவன் வாழ்வில் வசந்தமும் மகிழ்ச்சியும் இருந்து கொண்டே இருக்கும். அவன் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். வசனம் 8. துன்பம் அவனை சூழ்ந்த காலங்களிலும் ஆவியின் கனிகளை அவனிடம் காணலாம். எனவே தேவன் அவனை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். மனிதன் மண், கர்த்தரோ கன்மலை. மனிதன் மண், கர்த்தரோ கன்மலை. தீர்மானம்: கர்த்தரை நம்பியே ஜீவிப்பேன், கவலை கஷ்டங்கள் நீங்கிடும்.